இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராகி கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். இந்த ராகி கஞ்சியை நம்ம பவுடர்லேருந்து ரெடி பண்ணாமல் ராகியை ஊற வச்சு பால் எடுத்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும். குழந்தைங்களுக்கு நம்ம 6 மாதத்துலேருந்து திட உணவுகள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சாலிட் ஃபுட்ஸ்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ராகி கஞ்சியை நம்ம உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த ராகியில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம், அயன், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இது குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க செய்யும். ராகியில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு திட உணவுலாம் கொடுக்கும்பொழுது மோஷன் போகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ ராகி பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நிறைய நேரத்துக்கு உங்களுக்கு பசி தாங்கும், நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ராகி ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம் குழந்தைங்களுக்கு. ராகி ஒரு நியூட்ரியன்ட் பேக்காக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ராகி கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு ராகி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ராகி பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய சின்ன சின்ன தூசிகள்லாம் இருக்கும். அதனால் கை வச்சு நல்லா தேய்ச்சி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் எத்தனை தடவை வளசினாலும் அதுலேருந்து சின்ன சின்ன தூசிகள் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இப்போ மார்னிங் எடுத்து பார்க்கலாம். ராகி நான் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா, அதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு இன்னொரு முறை கைகளால் நல்லா தேய்ச்சி அதில் உள்ள தூசி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால அதில் உள்ள அந்த தூசியோ இல்லை வேறு எதுவும் பார்ட்டிகல்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணிடணும். ஸோ அதனால் நல்லா கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருந்தீங்கன்னா தான் அதில் உள்ள அந்த சின்ன சின்ன தோல் மாதிரி உள்ளது எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இதே மாதிரி நான் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இந்த ராகி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியோட போட்டிங்க அப்படின்னா ரொம்ப மசிஞ்சு வராது. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட இடையில 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா விப்பரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுலேருந்து ராகிலேருந்து அந்த பால் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்ச ராகிலேருந்து இந்த பால் எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக எப்படி நம்ம கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ராகி பாலை இதில் சேர்த்து நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு சின்ன அளவு கூட அவங்க வேறு எதுவும் வாயை தென்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பாலை மறுபடியும் ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு தடவை வடிகட்டும் பொழுதும் எவ்வளோ இது அறப்படாத விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் அந்த ராகியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 3 தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வடிகட்ட ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமான அந்த ராகி துகள்கள் அதில் இருக்கும். ஸோ அதனால் 2-3 தடவை கொஞ்சம் நீட்டாக வடிகட்டி இப்போ எடுத்தாச்சு. இப்போ ராகி பால் தயாராக இருக்குது. இதை எப்படி நம்ம இப்போ காய்ச்சி கொடுக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கான பாத்திரம் தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான பால் காய்ச்சிற பாத்திரத்தில் நான் இந்த ராகியோட பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா இது கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கொதி ரொம்ப பிசின் மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா திரண்டு வரும். அந்த பால் எல்லாமே சுண்டி இந்த மாதிரி நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இதுதான் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ராகி கூழுக்கான கரெக்டான பதம். நீங்கள் அந்த ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஜெல் மாதிரி ஒட்டாமல் வரும். ஸோ அந்தளவுக்கு மீடியமான ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா இதை கிண்டி கொடுத்துக்கோங்க. ஸ்லோவாக இந்த மாதிரி நம்ம கிண்டி கொடுக்கும்பொழுது கரெக்டாக நமக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி நல்லா அல்வா மாதிரி பார்த்து கிடச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சிட்டிகை அளவு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ராகி பாலோட வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே குழந்தைங்களுக்கு நீங்கள் நெய்யெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் நெய் சேர்த்து கொடுக்கலாம். நம்ம 6 மாத குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும் பொழுது இல்லை நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ அதனால் நான் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராகி கஞ்சி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ராகி கஞ்சி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நான் பர்சனலாக என்னுடைய 2 பசங்களுக்குமே கொடுத்துருக்கேன். நல்ல வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பேபிஸ்க்கான சூப்பர் ஃபுட்டான அந்த ராகி கஞ்சியை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய நிறைய பேபி ஃபுட் ஐடியாஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் கூடவே இருக்க ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான பேபி ஃபுட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.